ஐ நோ சார், பட் ஒரு எக்ஸெப்ஷனா நினைச்சு இன்னைக்கு எங்களை சந்திக்க விடுங்களேன். எங்க அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்கா. பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்போதைக்கு நீங்க கரண் அங்க பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம நாங்க கரணை வேற ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்றோம். எதுக்கு நீங்க புது ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்றீங்க? இங்க பாருங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க எப்படிங்க அவனுக்கு ஜெயில மாத்தலாம்? அவன் ஒண்ணு கொலை செய்யல, அவன் ஒண்ணு குற்றவாளி இல்ல. அப்படி இருக்கு பாருங்க, அவர் குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட் தான் முடிவு பண்ணும். நாங்க எங்க டியூட்டி தான் பண்றோம். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல? அவன் முகத்தை பாக்கும்போது அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு உங்களுக்கு தோணலையா? அவன் கொலை பண்ணல. இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். கோர்ட் அவரை நிரபராதின்னு நிரூபிக்கிற வரைக்கும் எங்களுக்கு அவரு கொலைகாரன் தான். பிரீதா, உங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்க. இல்ல கான்ஸ்டபிள வச்சு உங்களை கட்டாயப்படுத்தி வெளிய அனுப்ப வேண்டியதா இருக்கு. நான் இங்க இருந்து போக மாட்டேன். கரணை பாக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். பிரீதா, இங்க பாருங்க. இங்க இருக்கா கரண்? அவன 2 நிமிஷம் அவரை பாத்துட்டு நாங்க போயிடுறோம். அதுக்கு அப்புறம் இங்க நிக்க மாட்டோம். இல்ல அம்மா அம்மா இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. பேச்ச கேட்க மாட்டேன். அவனை பார்க்காம நான் இங்க இருந்து வர மாட்டேன். என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்பறேன். இல்லம்மா, நான் சொல்றத கேளுங்க. அம்மா நாம சட்டத்துக்கு மாறா நடந்துக்க முடியாதுமா. அதுவும் நம்ம இத பாக்குற டைம் கிடையாது. நம்மள பார்க்க விட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் அவனை பார்த்தா போதும். அடுத்த இன்ஸ்பெக்டர் டியூட்டிக்கு வருவாருல்ல, நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோம்மா, நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரணை பார்த்தேன். அவன் நல்லா இருக்கான். சொல்றது கேளு. அவனை பார்க்கதான் வந்தேன். என்னவோ தெரியல, அவனை 2 நிமிஷம் பார்க்கணும் போல இருக்கு. சரி நாம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சொன்னா கேளுங்க. நாளைக்கு நம்ம வரலாம். நாளைக்கு வந்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். கண்டிப்பா வரலாம். இப்போ இன்ஸ்பெக்டர் சார் கூட போயிட்டார்ல. நீ சொல்றதுனால உன் பேச்ச நான் கேக்குறேன். அம்மா, நான் கண்டிப்பா நாளைக்கு உங்களை கூட்டிட்டு வருவேன். ஐ ப்ராமிஸ். அமைதியா எனக்கு 50 லட்சத்தை கொடுத்துரு. மெகா, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. 50 லட்சத்தை கொடுத்துட்டு உன்னுடைய மருமக போஸ்டர் ரீசார்ஜ் பண்ணிக்கோ. அந்த கரண் வீட்ல நாளானிக்குள்ள எனக்கு 50 லட்சம் கிடைச்சாகணும். இந்த ஆதாரத்தை அடையலான்னு போனனும் அந்த போன் அதை கொண்டு வர முடியல. ஆதாரத்தை கொண்டு வரவும் முடியல, ஆதாரத்தை அழிக்கவும் முடியல. We are finished. போனுக்கு பதிலா அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்க தெரியுமா? என்ன? 70 லட்சம் ரூபாய். ஷலன், ஷலன், என்னமாச்சு? ஷலன், சொல்லுமா. உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. ஷலன், ஷலன், உனக்கு என்னமாச்சு? உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. ஒன்னும் இல்ல அத்தை, திடீர்னு வாமிட் வந்துருச்சு. அட கடவுளே, வாமா வந்து உட்காரு. ஓ மை பேபி. பேபிக்கு உடம்பு சரியில்லையா? இவளுக்கு ஓய்வு தேவை. ஆனா அந்த 2 பிசாசுங்களும் பணத்தை கேட்டு கேட்டு பேபியை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஷலன், இங்க பாருமா, எனக்கு புரியுது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீ உன் அம்மாவை பார்க்கவே இல்லைல்ல. சஞ்சனா பிசினஸ் மீட்டிங்ஸ்ல பிஸியா இருக்காங்க. அவங்க உன்னை பார்க்க வரல. அதனால நீ அவங்கள ரொம்ப மிஸ் பண்றல. ஷலன், நான் உன்னை சொல்லவா? உறவன்னு பார்த்தா நான் உன்னோட மாமியார். ஆனா அம்மாவை விட கம்மியா நேசிக்கிறேன்னு நினைக்காத. உன் முகத்தை பார்க்கும்போது எல்லாமே தெளிவா தெரியுது. நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. ஏதோ ஒரு விஷயம் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஷர்லின், என்னம்மா விஷயம்? அதை என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்லுமா. உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? நான் டென்ஷனா இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஷர்லின், நான் ஒரு அம்மா. குழந்தைங்களோட முகத்தை பார்க்கும்போதே அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பேன். அது மட்டும் இல்ல ஷர்லின், இப்ப உன்னோட முகத்தை பார்க்கும்போது ரொம்ப தெளிவா தெரியுது. நீ ஏதோ பெரிய குழப்பத்துல இருக்க. உனக்கு அப்படி என்னதாம்மா பிரச்சனை? ஷர்லின், என்கிட்ட சொல்லுமா. இப்ப எல்லாமே என் முகத்திலே தெரியுதா என்ன? நான் எப்ப டென்ஷனா இருக்கேன், எப்ப என்ன யோசிக்கிறேன். ஓ காட். ஷர்லின், என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒரு தடவையாவது உன்னோட பிரச்சனையை என்கிட்ட ஷேர் பண்ணுமா. ஒருவேளை என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஏதாவது சொல்யூஷன் கூட கிடைக்கலாம். ஒரே ஒரு முறை என்கிட்ட ஷேர் தான் பண்ண. இல்ல, நான் நல்லதா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. ஷர்லின், அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும். பிரெக்னன்சி டைம்ல லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நானும் 2 குழந்தைங்கள பெத்தெடுத்தவ தான்.
எனக்கு நல்லா தெரியும். பிரெக்னன்சி டைம்ல திடீர்னு உடம்பு நல்லா இருக்கும், திடீர்னு சரியில்லாம போயிடும். சில சமயம் சாப்பாடு நல்லா சாப்பிடணும்னு தோணும், சில சமயம் பிடிக்காமலே போயிடும். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, ஒரு பெண் தாய்மை அடைகிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை விட பெரிய சந்தோஷம் ஒரு பொண்ணுக்கு இருக்காதுமா. ஆனா எனக்கு இன்னொன்னு தெரியும். இந்த நேரத்துல நிறைய பேர் உனக்கு சஜஷன்ஸும் சொல்லுவாங்க. இத சாப்பிட்டா குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இப்படி எல்லாம் செஞ்சா குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷர்லின், நீ கவலையா இருந்தனா, டென்ஷனா இருந்தனா, அந்த பாதிப்பு இந்த குழந்தைக்கும் ஏற்படும். சோ ப்ளீஸ், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. என்கிட்ட சொல்லு, என்ன விஷயம்? பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. ஒன்றும் இல்லை அத்தை. அது நான் என் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறேன். என்ன ஷர்லின் நீ? எனக்கு அப்பவே தெரியும் நீ உன்னோட அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு நினைச்சேன். நான் ஒண்ணு பண்றேன். சஞ்சனா கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட நீங்க உங்க பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல ஷர்லின்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீ அவங்கள பார்த்தேனா உன் மனசுக்கு திருப்தியா இருக்கும். இல்லை வேண்டாம் அத்தை. அம்மா உண்மையிலேயே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதான் என்னை பார்க்க வர முடியல. நீங்கள் தான் என் மனசில் இருக்கிறத சொல்லுன்னு சொன்னீங்க. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதோட நீங்கள் என்னை கட்டி பிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, எனக்கு வேற யாரும் தேவையில்லை. எனக்கு இப்ப டாக்டர் தான் தேவை. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ஷர்லின். நான் இப்பவே டாக்டருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். ஹலோ. ஹலோ டாக்டர் தீபாலி? ஆமா, நான் தான். நீங்க யாரு? டாக்டர், நான் ராக்கி பேசுறேன். என்னோட ஃப்ரெண்ட் பிரியா தான் உங்களை ரெஃபர் பண்ணா. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நாங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும் எங்க பழைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கோம். எனக்கு மருமக இருக்கா ஷர்லின். அவ பிரெக்னெண்டா இருக்கா. அவ உடம்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு டாக்டர். அதனால நீங்க ஒரு தடவை ஷர்லினை செக் பண்ணீங்கன்னா போதும். என் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஷர்லினும் குழந்தையும் நல்லா இருக்காங்களான்னு தெரியணும். சோ ப்ளீஸ் நீங்க எனக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் தர முடியுமா? ஓகே ஷூர் ஆண்டி. நாளைக்கு மார்னிங் 11 o'clock உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நான் அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். தேங்க்யூ சோ மச் டாக்டர் தீபாலி. நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ. பாய். பாய். ஷர்லின், டாக்டர் தீபாலி கிட்ட நான் பேசிட்டேன். நாளைக்கு காலையில 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட். நம்ம ஒன்னா போலாம். சரிங்க அத்தை. சரி, இப்ப நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. முக்கியமா எந்த பிரச்சனையை பத்தியும் நீ யோசிக்க கூடாது. வாமா. என்ன டாக்டர் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப இந்த முட்டாள் மகாராணி என் கழுத்துல தான் மணியை கட்ட போறான். வா பொண்ணு பேபி, என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லுவா. அட எனக்கும் தெரியும், இவளுக்கும் தெரியும். இவளுக்கு தேவை டாக்டர் இல்ல, 70 லட்சம் ரூபாய் தான். இவளுடைய பிரச்சனைக்கு காரணம் பணம் தான். அது எந்த டாக்டர்னாலையும் இவளுக்கு தர முடியாது. தேவையில்லாம டாக்டர் அது இதுன்னு குழப்பத்தை உண்டு பண்றா. என்ன ஸ்ருதி, இப்ப நீ ஓவர் ரியாக்ட் பண்ணாத. அம்மா ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீ பண்றத பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. நானே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம்? எதுக்கு மாமாவை பார்க்க விட மாட்டாங்க? அம்மா எவ்வளவு ஆசையா மாமா பார்க்க வந்தாங்க, ஏன் பார்க்க விடல? ஐ நோ, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. உனக்கு இது கூட புரிய மாட்டேங்குது. இது சட்டமா? அவங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. இந்த டைமுக்கு தான் பார்க்கணும், எத்தனை பேரை தான் பார்க்கணும், யாரு பார்க்கணும், யாரு பார்க்க கூடாது, இதெல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க முடியாதுன்னு சொன்னா எதுவுமே செய்ய முடியாது. என்னாச்சு? 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். என்ன ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். என்ன பேசிட்டு இருந்தோமோ சொல்ல வேண்டியதானே? நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, போலீஸ் உங்களை மாமாவை பார்க்க விடல, அது ரொம்ப பெரிய தப்பு. அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். இதோ அக்கா இருக்காங்களே, இவங்க எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்களே, அமைதியா இருந்திருப்பாங்க. ரொம்ப சாஃப்டிமா, சாஃப்டி. சண்டை போட மாட்டாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க. நீங்க என்ன மட்டும் கூட்டிட்டு போயிருந்தா நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவ? நான் ஏதாவது செய்யணும் இல்லையோ, ஆனா ஒண்ணு கண்டிப்பா செய்வேன். நான் உங்களை கண்டிப்பா மாமாவை மீட் பண்ண நீ அங்க போய் அவங்களோட சண்டை தான் போடுவ. போலீஸ்காரங்க கிட்ட சண்டை போட்டு கத்தி கத்தி அவங்கள பாக்கணும்னு சொல்லுவ. கண்டிப்பா அங்க பிரச்சனை தானே பண்ணுவ. ஆமா, அப்படி பண்ணாலாம் பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னா அம்மா கூட சண்டை போட்டாங்க. பார்க்க விட்டாங்களா? இல்ல, அது நான் சண்டை போட்டேனா? கத்தி பேசுனீங்க.
நீ அவகிட்ட எதுவும் சொல்லாத என்ன, இந்த விஷயத்துல அவளை ஏத்தி விடாத. நான் ஒண்ணு அங்க சண்டையெல்லாம் போடல. அங்க என்ன பேசணுமோ அதைத்தான் நான் பேசினேன். நான் பெரியவ, எனக்கு தெரியும் எந்த சமயத்துல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், எவ்வளவு தூரம் நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். மரியாதை இல்லாம பேசினா நாம அமைதியா இருக்க வேண்டியதுதான். இவ சொன்ன மாதிரி அது சட்டமாச்சே, நாம சட்டத்தோட எல்லைய புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த இடத்துல நீ இருந்திருந்தா நிச்சயமா சண்டை தான் போட்டிருப்ப, அமைதியாவே இருந்திருக்க மாட்டேன். உன்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. நீ பேசுறதுனால அங்க பெரிய சண்டை தான் நடக்கும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிருக்கும். அதை விடு. நான் இங்க வரும்போது வேற ஒரு விஷயத்தை யோசனை பண்ணேன். இங்க பாரு, ரொம்ப நாளாயிடுச்சு. வாங்க நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். இன்னைக்கு என் கையால உனக்கு ஊட்டி விடுறேன். சரிம்மா, நான் போய் கை கழுவிட்டு வரேன், அப்புறம் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீயும் வா. ஓகேம்மா, வரேன். நீயும் சாப்பிட வந்துரு, இல்லனா உன்னை கூப்பிடலன்னு நீ என்ன திட்டிக்கிட்டே இருப்ப. நீங்க உங்க பெரிய பொண்ணதான் நேசிப்பீங்க, என்ன நேசிக்கிறதே கிடையாது. நான் வந்து யாரோ பெத்த பொண்ணுன்னு நீ என்கிட்ட சொல்லுவ. வந்துடுறேன். ஸ்ருதியோட போன். ஸ்ருதி சொல்லு. சாமி, முதல்ல நீ ஒரு பதில் சொல்லு. நான் உன்னுடைய நல்ல உண்மையான ஃப்ரெண்டா இல்லையா? அடுத்து நீ என்ன உண்மையா கேர் பண்றியா இல்லையா? நீ என்ன காதலி, அது வந்து என் மேல அக்கறை காட்டுறியா இல்லையா? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லையா? ஐயோ ஸ்ருதி, காம் டவுன் யா. இத்தனை கேள்வியை ஒரே நேரத்துல கேட்டா என்னாச்சு? கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு மட்டும் தெரியும். ஒண்ணும் இல்ல. இனிமே என்ன நடக்குமோ அது நாளைக்கு நடக்கும். இங்க பாரு, நாளைக்கு நீ என்ன ஒரு 11 மணிக்கு மீட் பண்ணு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போணும். ஓகே ஸ்ருதி, நான் கண்டிப்பா வரேன். கர்ணனாவை பார்க்க போணும்ல. அண்ணன், அதாவது மாமாவை பார்க்க போணும். சரி, ஓகே, பை. குட் நைட். குட் நைட். இந்த போலீஸ்காரங்க கிட்ட பேசிதான் ஆகணும். நான் கிளம்புறேம்மா. இப்ப நீ நல்லா ரெஸ்ட் எடு. எதை பத்தியும் நீ டென்ஷனே ஆக வேண்டாம். சரிங்க அத்தை. அத்தை, தேங்க்யூ. ஷர்லின், இதுக்காகலாம் நீ எதுக்குமா தேங்க்ஸ் சொல்ற? நான் அம்மா, இது என்னோட கடமை. இங்க பாரு, ஒருவேளை உனக்கு ராத்திரி ரொம்ப முடியாம போயிடுச்சுன்னா, இல்லனா அதிகமா வாமிட் வந்ததுன்னா, நீ எதை பத்தியுமே யோசிக்காம எனக்கு கால் பண்ணிடு. இல்லனா ஒரு குரல் கொடுத்தா கூட போதும், நான் உடனே வந்துருவேன். ஆனா நீ தயவு செஞ்சு அத்தைய இந்த ராத்திரியில எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிக்காத. இங்க பாரு, ஒரே ஒரு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். அது மட்டும் இல்லம்மா, நான் உன் கூடவே இருக்கேன். அப்பதான் உனக்கு எந்த டென்ஷனோ எந்த தொல்லையுமே வராது. எல்லாமே சரியாயிடும். சரிங்க அத்தை. இப்ப ரெஸ்ட் எடுமா. என்னாச்சு பேபி? அம்மா பொண்ணுடைய அன்பை பார்த்தேன்ல, கைய பிடிச்சுக்கிட்டு இனிமையா தேங்க்யூ சொல்றத. என்ன இதெல்லாம்? ஒன்னும் இல்ல பேபி, இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டி தான். இதெல்லாம் ஃபார்மாலிட்டியா இருந்தா மட்டும்தான் நல்லது. ஓகே பேபி, இந்த ஃபேமிலி மேல அன்பை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்க கூடாது. இவங்க விஷயத்துல எமோஷனல் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. மறந்துடாத, இவங்க நமக்கு யாருங்கிறத மறந்துடாத. இவங்க நமக்கு எதிரி நம்பர் 1 இந்த ஃபேமிலி. நம்ம குறிக்கோளை மறந்துடாத பேபி. நம்ம குறிக்கோள் என்ன? நம்ம அந்த ஃபேமிலியை நடுத்தருக்கு கொண்டு வரணும். நம்ம அந்த ஃபேமிலியை பழி வாங்குறத நம்ம குறிக்கோளா இருக்கணும். இது என்னைக்கு மறந்துடாத பேபி. நான் இதையும் மறக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ல, சோ இந்த ஹார்மோன்ஸால கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எதுவுமே இல்ல. ஓ மை பேபி, ஒரு நிமிஷம் நீ என்ன பயமுறுத்திட்ட. அதான் நான் பார்த்தேன் பேபியோட கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு. பேபி அந்த ஃபேமிலிக்குள்ள எப்ப போனான்னு பார்த்தேன். பிருத்வி, என்னைக்காவது ஒரு நாளாவது என்ன நம்பு. நான் இந்த லூத்ராஸ் பக்கம் சாஞ்சிட்டேன்னு நினைச்சியா?
அவங்கள மாதிரி மாறிடுவேனா என்ன? பிருத்வி, எனக்கு நம்ம குறிக்கோள் என்னன்னு தெரியும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஆனா நான் லூத்ராஸ் பக்கம் சாஞ்சிருவேன்னு நினைக்கிறேன்ல? வாய்ப்பே இல்லை பிருத்வி. இவங்க நம்மள நாசம் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா தெரியும். நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த ரிஷப் நம்மள என்ன பண்ணானும் தெரியும். இந்த லூத்ராஸ அழிக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது பிருத்வி. நம்ம எப்பவும் போல இந்த லூத்ராஸ கூட இருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்புறம் பிருத்வி, இங்க பாரு, நாளைக்கு எனக்கு 11 மணிக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. நீ என் கூட வரியா ப்ளீஸ்? ஆஃப் கோர்ஸ் வருவேன் பேபி. ஏன் வரமாட்டேன்? ஆஃப் கோர்ஸ் வருவேன். ஹாய் தீபாலி. ஓ ஐம் சாரி, டாக்டர் தீபாலி. என்ன விஷயம் மேடம், நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க? வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. டாக்டர் மட்டும் இல்ல, உன் பக்கத்து வீட்டுக்காரியும் தான். ஓ மேடம், நாங்க ஜெயம்புரிஸ்ல இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரினா? கிருத்திகா, ஐ நோ. ஆனா இப்ப நீ பழைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டல, சோ அப்படி பாக்கும்போது நான் உன் பக்கத்து வீட்டுக்காரி தான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா என்ன? நான் புது இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? கம் ஆன் கிருத்திகா, இது எங்க ஏரியா, அதனால யார் அக்கம் பக்கத்துல வராங்க போறாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? அதனால நீ பக்கத்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இதெல்லாம் விடு, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வா, ஒன்னா நம்ம லஞ்ச் சாப்பிடலாம். அப்புறம் எந்த நாடகமும் வேணாம். வெளியில போறேன், பிஸியா இருக்கேன்னு எதுவும் சொல்ல வேண்டாம். நீ வீட்ல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். வாயை மூடிட்டு வந்துரு. ஐயோ, நான் சொல்றத கேளு. நீ இங்க வந்துரு, நீ எங்க வீட்டுக்கு வந்துரு. உன்னை மொத்த ஃபேமிலியும் பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. கிருத்திகா, முதல்ல உன்னை பாக்குறேன், அப்புறம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பாக்குறேன். அதுவும் இல்லாம எனக்கு இன்னைக்கு சில அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, சோ நீயே வந்துறேன் ப்ளீஸ். ஓகே டாக்டர் மேடம், உங்க கட்டளைப்படியே பண்றேன். ஒன்னு பண்ணுங்க, உங்க அட்ரஸை எனக்கு அனுப்புங்க. ஓகே, ஐ வில் see you. இப்பவே மெசேஜ் போடுறேன். பை. அத்தை அத்தை, எனக்கு என்னாச்சு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு? ஆக்சுவலி அத்தை, என்னோட ரொம்ப பழைய ஃப்ரெண்ட் எனக்கு இப்ப ஃபோன் பண்ணா. என்கிட்ட அவளோட வீட்டுக்கு என்ன லஞ்ச் சாப்பிட கூப்பிட்டுருக்கா அத்தை. கேன் ஐ ப்ளீஸ் கோ? நிச்சயமா போலாமா? ஆனா இந்த ஃப்ரெண்ட் யாரு? ஐயோ அத்தை, உங்களுக்கு அவள தெரியாது. அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன வருஷம் முன்னாடி நான் ராஜஸ்தான் போனேன்ல, அங்க நான் பார்த்தேன். இப்ப மேடம்க்கு நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. சோ என்னோட லஞ்ச் சாப்பிடவான்னு ரொம்ப கூப்பிடுறான். கேன் ஐ ப்ளீஸ் கோ? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். போலாம். ஆனா டிரைவர் தான் உன்னை கூட்டிட்டு போய் விடுவாரு. அப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு வரணும். வேற எங்கேயும் சுத்தாம நேரா வீட்டுக்கு வந்துடணும். ப்ராமிஸ் அத்தை, கண்டிப்பா. சரிமா, நான் வெளிய போறேன், சீக்கிரம் வந்துருவேன். சமீர் இங்க வா. இன்னைக்கு என்ன விஷயம், எல்லாரும் வெளியில போறீங்க? வேற யார் போறா? கிருத்திகா. இவ எங்க போறா? இவ அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட போறா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா சமீர்? சொல்லுங்க சித்தி. விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வீட்ல 2 கார் தான் இருக்கு. சரி. இன்னும் 2 கார் சர்வீஸ்க்காக போயிருக்கு. அதோட வீட்ல இருக்கிற 2 வண்டியில ஒன்னு பிருத்வியோடது, இன்னொன்னு உன்னோடது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் உன் வண்டிய கிருத்திகாக்கு கொடு. நான் ஏன் என் வண்டியை கிருத்திகா கொடுக்கணும்? அதான் அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. பிருத்வியை கல்யாணம் பண்ணிருக்கா. அவன் வண்டி எடுத்துட்டு போட்டோம், எடுத்துட்டு போ. சமீர் அத்தை, உங்களுக்கு ஒன்னும் தலையெழுத்தல உங்களோட அமேசிங் வண்டியை எடுத்துட்டு போகிறதுக்கு. நான் பிருத்வி கிட்ட ஆல்ரெடி கேட்டாச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் கூட வாங்க, மாமாக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடலான்னு. அவர் அங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு. மருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓகே ஓகே, ரிலாக்ஸ் பண்ணு. நான் உன்னை உன் ஃப்ரெண்ட்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கப்பும் பண்ணிடுறேன். ஓகே, ஹாப்பி? இப்படிதான் இருக்கணும். Thank you so much. நான் போய் பர்ஸ் கொடுங்க. சீக்கிரம் வந்துடுறேன். சமீர், நான் மறந்தே போயிட்டேன். பிரீதாக்கு ரொம்ப தலைவலின்னு சொன்னா. அவளுக்கு மருந்து கொடுக்கணும். நான் போய் பிரீதாவை பாத்துட்டு வரேன். சரி சித்தி. ஸ்ருதி சொல்லு. நீ எத்தனை மணிக்கு என்ன பஸ் ஸ்டாப்ல வந்து மீட் பண்ண போற? நான் ஏன் பஸ் ஸ்டாப் வரணும்? நேரா நான் உன் வீட்டுக்கு வரேன். அங்க இருந்து நான் உன்னை பிக் பண்ணிட்டு நேரா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். ஓகே சரி, ஓகே. பை த வே, உனக்கு தெரியும்ல, அம்மா உன் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அது ஆக்சுவலி அக்கா கிட்ட போன்ல பேசினாங்க. அப்போ ஐ திங்க் அக்கா தலைவலின்னு சொன்னாங்க. சோ அக்காவை பார்க்க போயிருக்காங்க. இப்ப அக்கா எப்படி இருக்காங்க? ராக்கி சித்தி மருந்து கொடுக்க போயிருக்காங்க. ஐ அம் ஷூர் அவங்க குணமாயிடுவாங்க. அதனால நீ டென்ஷனே ஆக வேண்டாம். ஸ்ருதி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே, பை 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 பை. ஹலோ ஹாம். உங்க ஒட்டக்கத்துக்கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. சோ கியூட். பண்ணுங்க திரும்ப பண்ணுங்க. வெக்கப்படாதீங்க. பண்ணுங்க, வெக்கப்படாம பண்ணுங்கண்ணா. வா போ போ, நீ போ. திருட மாட்டிக்கிட்டான். நீங்க ஏன் வந்த? அங்க சினிமாக்கு லேட் ஆகுதுல்ல? சினிமாக்கா? ஆமா. இவ்வளவு லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா, இவ்வளவு லேட் ஆனா சினிமாக்கு போற மாதிரி தான் இருக்கு. நம்ம டாக்டர் கிட்ட போய்கிட்டு இருக்கோம். டாக்டர் கிட்ட 11 மணிக்கு. இட்ஸ் 10:45. ஏன் லேட் ஆகுது உனக்கு? நீ இப்ப ஹஸ்பண்ட் மாதிரி நடிச்சிட்டு இருக்க.
நீதான் அப்படி இல்லையே. உனக்கே தெரியும்ல இந்த வீட்ல செவுத்து கூட காது இருக்கு. நீ என்ன கிளினிக் கூட்டு போறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். என்ன நீ பாட்டு இப்ப பார்த்தாலும் என் ரூமுக்கு வந்துட்டே இருக்க? யாராவது பாத்துட்டாங்கன்னா உனக்கே தெரியும்ல நாம ஒண்ணா போக முடியாது. சோ தேவையில்லாம ரூம்குள்ள வர வேற வச்சுக்காத. ரூமுக்கு அடிக்கடி வரதுக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. புரிஞ்சுதா? நீ லேட் பண்ண, அதனால தான் நான் வந்தேன். நம்மளால ஒண்ணா போக முடியாதுன்னு எனக்கும் தெரியும். எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்க. காண்டத உளற. என்ன பேசுறன்னு புரிஞ்சு பேசுறியா? I'm sorry, Prithvi. I'm sorry. Sorry சொல்லிட்டேன்ல. ஹார்மோன் பிரெக்னன்சி. I'm really sorry. உன்னுடைய இந்த ஹார்மோன்ஸ் இருக்கே, இது இந்த உலகத்துடைய 8வது அதிசயம். என்ன உனக்கு கோவம் வந்துருச்சுன்னா நீ ஏதாச்சும் சாக்கு சொல்லிடுற ஹார்மோன்ஸ்னு. ஆனா யார் மேலேயாவது அன்பு வந்தா அப்பவும் ஹார்மோன்ஸ். சாரி சொல்லிட்டேன்ல. ராக்கி ஆண்டி மேல் அவங்க மேல அன்பு பொழிஞ்சுக்கிட்டு இருந்தல. சோ அந்த கண்டினியூட்டியை என்னோடய மெயின்டைன் பண்ணு. இந்த உலகத்துல இருக்க எல்லா கோவமும் எனக்காக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கியா? I'm sorry baby. Sorry. ஓகே ஃபைன். இங்க பாரு, நம்ம கிட்ட டைம் இல்ல. முதல்ல நீ கிளம்பு. நீ உன் வண்டி எடுக்க வேணாம், நான் பின்னாடியே வரேன். கொஞ்சம் தூரத்துக்கு நடந்துகிட்டே இரு. நான் பின்னாடியே வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். சரி, போ போ போ.